வணக்கம். நம்மளோட இந்த சிறப்பான விளக்கப்படிவுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான, அப்படியே மெய்சிலிருக்க வைக்கிற ஒரு ஆன்மீக பயணத்தை தான் பார்க்க போறோம். அன்னை தாராவோட முழு அருளையும் பெற்ற மாபெரும் தாந்திரிக ஞானி சாதக் பாமாகேபா பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அவரோட பக்தி கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. ஒரு தீவிரமான தெய்வீக பைத்தியக்காரத்தனம்னு கூட சொல்லலாம். வாங்க இந்த சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியங்களுக்குள்ள நாம போகலாம். திருப்பார்கடல் கடைஞ்சப்போ வெளிவந்த ஆழகால விஷத்த நம்ம சிவபெருமான் குடிச்ச கதை உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த விஷத்தால சுவாமி துடிச்சப்போ அன்னை தாரா ஒரு தாயோட பரிவோட அவரை தன் மடியில படுக்க வச்சு பால் கொடுத்து ஆத்துனாங்க. அந்த ஒரு தெய்வீகமான தாய் மகன் பிணைப்பு இருக்கு பாத்தீங்களா, அத இந்த பூமியில மறுபடியும் வாழ்ந்து காட்டினவர் தான் பாமாகேபா. இவர மாகாள பைரவரோட நேரடி அவதாரம்னே சொல்லலாம். அந்த அண்டவெளியோட வலியையும் அதை குணப்படுத்துற ஆனந்தத்தையும் அவர் தன் வாழ்க்கையில் அப்படியே வெளிப்படுத்தினாரு. அவரோட வாழ்க்கை பயணத்தை நாம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, அவர் 1837ஆம் வருஷம் அட்லா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்தார். ரொம்ப ஏழ்மையான ஆனா ஆழ்ந்த பக்தி கொண்ட பிராமண குடும்பத்துல பாமச்சரண் சட்டோபாத்யாயா அப்படிங்கிற பேரோட பிறந்தார். அப்புறம் 1853ல தன்னோட தந்தையை இழந்தாரு. அதுக்கப்புறம் 1864ல தன்னோட குருவான கைலாஸ்பதி பாபா கிட்ட தீட்சை வாங்கினாரு. கடைசியா 1911ல அவர் மகாசமாதி அடைஞ்சாரு. இந்த ஒவ்வொரு நிகழ்வும் அவரோட வாழ்க்கைய எப்படி தலைகீழா மாத்துச்சுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். இவர அட்லாவோட தெய்வீக திருடன்னு அன்பா கூப்பிடுவாங்க. அது ஏன்னு தெரியுமா? பாமாகேபா சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவருக்குள்ள அந்த ஆன்மீக நெருப்பு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. நடுராத்திரியில என்ன பண்ணுவாருன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சாமி சிலைகளை எல்லாம் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய் ஆத்திரங்கரையில வச்சு விடிய விடிய பூஜை பண்ணுவாரு. அந்த சின்ன வயசுலயே தெய்வீக காதல் அவருக்குள்ள அவ்வளவு ஊறி போயிருந்துச்சு. இது அவரோட பிற்கால ஆன்மீக பயணத்துக்கு ஒரு தெளிவான அஸ்திவானமா அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். சரி, இந்த அளவுக்கு தீவிரமான பக்தி அவருக்கு எங்கிருந்து வந்திருக்கும்? அவரோட தந்தை சர்வானந்தர் பக்தி பாடல்களை பாடும்போதெல்லாம் அப்படி உலகத்தையே மறந்து ஒரு பரவச நிலைக்கு போயிடுவாரு. இன்னொரு பக்கம் அவரோட அம்மா ராஜ்குமாரி சின்ன வயசுலயே ராமாயணம் மகாபாரதம்னு நிறைய இதிகாச கதைகளை சொல்லி கொடுத்தாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த சின்ன பையன் பாமாவோட மனசுல முழுமையா தெய்வீகத்தை விதைச்சிடுச்சு. இதனால என்னவோ அவருக்கு இந்த உலகியல் வேலைகள் எதுலையுமே நாட்டை இல்லாம போயிடுச்சு. அதுக்கு அவர் துளியும் பொருந்தாதவராவே வளர்ந்தாரு. இப்படி உலகியல் வாழ்க்கையில இருந்து விலகி ரொம்பவும் புனிதமான தாராபீட சுடுகாட்டுக்கு போன பாமா அங்க ஒரு மாபெரும் அவதூதரான பிரஜபாசி கைலாஸ்பதி பாபாவை சந்திச்சாரு. அவர் பாமாவுக்கு வாமாச்சாரம்னு சொல்ற அந்த இடது கை தாந்திரிக பாதையில தீட்சை கொடுத்தாரு. வாமாச்சாரம்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது நம்மளோட அகங்காரத்தை முழுசா அழிச்சு சுடுகாடு மாதிரி இந்த சமூகம் தூய்மையற்றதுன்னு நினைக்கிற இடங்கள்ல கூட தெய்வீகத்தை காண்கிற ஒரு ரொம்பவே தீவிரமான ரகசியமான ஆன்மீக பாதை தான் அது. அடுத்து நாம பார்க்க போறது அவதூதர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலைய பத்தி. அவதூதர்னா யாரு? இந்த சமூக விதிகள், சடங்குகள், தூய்மை, தீட்டுன்னு எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு முழுமையான சுதந்திரம் அடைஞ்ச ஞானி தான் அவதூதர். பாமாகேபா அப்படிதான் ஒரு உண்மையான அவதூதரா மாறினார். அவர் சமபார்வை அப்படிங்கிற உன்னத தத்துவத்தை அப்படியே வாழ்ந்து காட்டினார். அதாவது தான் சாப்பிட்ற சாப்பாட்டை தெருநாய்கள், நரிகள், அப்புறம் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட மக்கள் இப்படி எல்லார் கூடவும் ஒரே இலையில வச்சு ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துகிட்டாரு. எல்லார்கிட்டையும் அவருக்குள்ள தெரிஞ்சது அந்த அன்னை மட்டும்தான். அவர் ரொம்பவும் தீவிரமான தாந்திரிக பயிற்சிகளை பண்ணாலும் முழுமையான பிரம்மச்சரியத்தை அப்படியே கடைபிடிச்சாரு. ஒருமுறை ஒரு பெரிய பணக்காரர் பாமாவோட பிரம்மச்சரியத்தை சோதிக்கிறதுக்காக ஒரு இளம் பெண்ணை அவர்கிட்ட அனுப்புனாரு. ஆனா நம்ம பாமாவோ அந்த பொண்ணுகிட்ட தெய்வீக அன்னைய மட்டும்தான் பார்த்தாரு. உடனே மா தாரா அப்படின்னு சத்தமா கதறிக்கிட்டே இருந்து அவரோட தூய்மை கொஞ்சம் கூட கலங்காம எவ்வளவு பரிபூர்ணமா இருந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பரிபூர்ண நிலையை அவர் அடையறதுக்கு பண்ண பயிற்சி சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. ரொம்பவே ரகசியமான பஞ்சமுண்டி ஆசனம் பத்தி இப்போ சொல்றேன், கவனிங்க. தாராபீட சுடுகாட்டுல பாம்பு, தவளை, முயல், நரி, அப்புறம் மனிதன் இந்த 5ஓட மண்டை ஓடுகளால அமைக்கப்பட்ட ஒரு பயங்கரமான ஆசனத்தை பாமா வென்றாரு. இது எப்படிப்பட்ட ஒரு நிலைனா, ஒரு யோகி மரணத்தையே நேருக்கு நேர் சந்திச்சு இந்த பிரபஞ்ச எல்லைகளெல்லாம் தாண்டி பிரபஞ்ச சடலங்கள் மேல தன்னோட நினைவை இருத்தி கடைசியில அன்னை மாகாளியோட மடியில முழுமையான ஞானத்தோட விழித்தெழுவாரு. நினைக்கும் போதே புல்லரிக்குது இல்லையா? சாதாரணமா பழமைவாத கோயில் அர்ச்சகர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? சமஸ்கிருத மந்திரங்கள், கடுமையான நேரக் கட்டுப்பாடுகள், சடங்கு தூய்மைகள்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா பாமாகேபா அதுக்கு அப்படியே நேர் எதிர்.
அவருக்கு எந்த சடங்கும் கிடையாது. ரொம்ப இயல்பா தன்னிச்சையா பெங்காலி மொழியில அன்னைக்கிட்ட பேசுவாரு. சில சமயம் உரிமை எடுத்துக்கிட்டு செல்லமா திட்டுவாரு. ஆழ்ந்த கண்ணீரோட பூக்கள் அப்படியே தூக்கி எறிவாரு. ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த பூக்கள் காத்துல பறந்து போய் அன்னை தாராவோட கழுத்துல ரொம்ப கச்சிதமா மாலையா விழும். இதுதாங்க உண்மையான பக்தியோட சக்தி. பாமாகேபாவோட இந்த பக்தியை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா வாத்சல்ய பாவம் அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். வாத்சல்ய பாவம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன குழந்தை தன் அம்மா மேல வச்சிருக்கக்கூடிய கொஞ்சம் கூட பயமில்லாத நிபந்தனையற்ற ஒரு தூய்மையான அன்பு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமான தோற்றத்துல இருக்கிற தாராதேவிய பாமா தன்னோட இந்த வாத்சல்ய பாவத்தால ரொம்ப இனிமையா மாத்திட்டாரு. அம்மா பையன் மாதிரி அவ்வளோ நெருக்கம். கோயிலுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை மாதிரியே அடம்பிடிப்பாரு, அன்னைய அன்பா திட்டுவாரு. இந்த அம்மாவுக்கும் பையனுக்கும் இடையில இருந்த அன்பு ஒரு பெரிய அற்புதத்தையே நிகழ்த்திச்சு. ஒரு முறை பாமா என்ன பண்ணாருன்னா, அன்னைக்கு படைக்க வேண்டிய பிரசாதத்தை முன்கூட்டியே சாப்பிட்டுட்டாரு. இத பார்த்து அர்ச்சகர்கள் ரொம்ப கோபப்பட்டு அவர் அடிச்சு துன்புறுத்திட்டாங்க. ஆனா அண்ணன் சும்மா இருப்பாளா? அன்னைக்கு ராத்திரி நாடோர் மகாராணியோட கனவுல அன்னை தாரா உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட தோன்றி, என் அன்பு குழந்தை பாமா சாப்பிடாம நான் எப்படி சாப்பிட முடியும்? முதல்ல அவனுக்கு சாப்பாடு போடுங்க, அப்புறம் எனக்கு படையல் போடுங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இந்த ஒரே சம்பவம் அந்த கோயில் விதிகளையே மொத்தமா மாத்திருச்சு. பாமாகேப்பா செஞ்ச பல அற்புதங்கள் அவரோட அந்த உக்கிரமான தெய்வீக அருளால நடந்தது தாங்க. குறிப்பா அவரோட அம்மாவோட தகனத்தின் நடந்ததை சொல்றேன். அன்னைக்கு ஊர்லயே பெரிய வெள்ளம், பயங்கரமான புயல். பாமா தன்னோட அம்மாவோட உடலை தோள்ல சுமந்துகிட்டே அந்த வெள்ளத்துல நீந்தி ஆற்றை கடந்தாரு. சுடுகாட்டுல சிதை எரியும் போது சுத்தி அடைமழை கொட்டி தீர்க்குது. ஆனா அந்த எரியும் சிதைய சுத்தி மட்டும் ஒரு வட்ட வடிவத்துல ஒரு சொட்டு மழை கூட விழாம அப்படியே காஞ்ச நிலையில இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 13ஆம் நாள் காரியத்துக்கு அன்னை தாராவே ஒரு மர்மமான முறையில ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரம்மாண்டமான விருந்து கொடுத்தாங்க. எப்பேற்பட்ட அற்புதம் பாருங்க. நோய்களை குணப்படுத்துறதுலயும் பாமாகேப்பா ரொம்பவே வித்தியாசமானவர். அவர் கையாண்ட முறைகள்லாம் நம்ம சாதாரண புத்திக்கு எட்டாதது. சில சமயம் ரொம்ப முரட்டுத்தனமா கூட இருக்கும். நிமாய் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கடுமையான குடலிறக்க நோய். அவரை குணப்படுத்த பாமா என்ன பண்ணாரு தெரியுமா? ஓங்கி ஒரு உத விட்டாரு. வலியில துடிச்சு போன அந்த ஆளு அடுத்த நொடியே அந்த நோயில இருந்து முழுமையா குணமாயிட்டாரு. அதே மாதிரி நந்தா ஹேண்டின்னு சொல்லி சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட ஒருத்தருக்கு தொழுநோய் இருந்துச்சு. அவருக்கு கொஞ்சம் புனிதமான களிமண்ணை மட்டும் கொடுத்து அந்த நோயே முழுசா சரி பண்ணிட்டாரு. இன்னொரு நம்ப முடியாத குணப்படுத்தும் அற்புதத்தையும் சொல்றேன், கவனிங்க. ஒரு முறை கிட்டத்தட்ட உயிர் போற நிலைமையில இருந்த ஒரு காச நோயாளிய பாமா கிட்ட தூக்கிட்டு வந்தாங்க. பாமா என்ன பண்ணாருன்னா, திடீர்னு அந்த நோயாளி கழுத்தை பிடிச்சு ஆவேசமா நெருக்கி ஆரம்பிச்சிட்டாரு. சுத்தி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. ஆனா என்ன ஆச்சரியம்னா, கொஞ்ச நேரத்துல அந்த மனிதர் எந்த ஒரு நோயும் வலியும் இல்லாம முழுமையா குணமடைஞ்சு எழுந்து நின்னாரு. அன்னையோட ஆற்றல் பாமா மூலமா எப்படி வேலை செஞ்சதுங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல முடியுமா? சரி, இந்த ஆன்மீக போலித்தனத்தை பாமா எப்படி தோலுரிச்சு காட்டினாருன்னு தெரியுமா? ஒருத்தன் ஆற்றங்கரையில உட்காந்து கண்ணை மூடி ரொம்ப தீவிரமா தியானம் பண்ற மாதிரி ஊரே ஏமாத்திக்கிட்டு இருந்தான். அவனோட எண்ணங்களை ஈஸியா படிச்ச பாமா டக்குன்னு சேட்டெடுத்து அவன் மேல வீசினாரு. அப்பதான் சுத்தி இருந்தவங்களுக்கு உண்மை புரிஞ்சது. அந்த ஆளோட மனசு கடவுளை நினைக்கல, கரையில அவன் கழட்டி வச்சிருந்தா அவனோட புது ஜோடி செருப்பை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. உண்மையான பக்திங்கிறது மனசுக்குள்ள இருக்கணும்னு எவ்வளோ அழகா ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்தாரு பாருங்க. அன்னை தாராவோட பார்வையில எல்லா உயிர்களும் ஒண்ணுதான் அப்படிங்கறத அவர் ரொம்ப ஆழமா புரிய வச்சாரு. ஒருமுறை அவர் நாய்களோட உட்கார்ந்து ஒன்னா சாப்பிட்டுட்டு இருந்தப்போ சில இளைஞர்கள் அதை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. உடனே பாமா தன்னோட அதீத ஆன்மீக சக்தியால ஒரு மாயையை உருவாக்குனாரு. அந்த இளைஞர்களோட கண்ணுக்கு சிறுவர்களோட முகங்கள்லாம் நாய்கள் மாதிரியும் திருநாய்களோட முகங்கள்லாம் சிறுவர்கள் மாதிரியும் தெரிய ஆரம்பிச்சுது. நாய்க்குள்ளேயும் மனுஷன் இருக்கான், மனுஷனுக்குள்ளேயும் விலங்கு இருக்கு அப்படிங்கிற அந்த உன்னதமான இறைத்தன்மையை அவங்களுக்கு புரிய வச்சாரு. பாமாகேபாவோட பூலோக வாழ்க்கை முடிஞ்சாலும் அவரோட தெய்வீக போதனைகள் ஒருபோதும் முடியலைங்க. அவரோட சீடர்கள் மூலமா அந்த நித்திய பரம்பரை இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா மாபெரும் ஞானியான சுவாமி நிகமானந்த பரமஹம்சர், அப்புறம் 8 முக்கியமான சுடுகாடுகள்லையும் உக்ரமா சாதனை செஞ்சு சித்தி பெற்ற தாராகேபா, இவங்க மூலமா பாமாவோட போதனைகளும் அன்னை தாராவோட முழு அருளும் உலகம் பூராவும் ரொம்ப சிறப்பா பரவ ஆரம்பிச்சுது. நம்ம மாபெரும் ஆன்மீக தலைவரான சுவாமி விவேகானந்தர் தன்னோட இளமை காலத்துல தாரா பீடத்துக்கு வந்து பாமாகேபாவை நேர்ல சந்திச்சாரு. பாமாவோட அந்த மாசற்ற அக்மார் தூய்மையை பார்த்த விவேகானந்தர் உடனே அவர் அடையாளம் கண்டுகிட்டாரு. இவரு பைத்தியம் கிடையாது. பாமா ஒரு அழகிய குழந்தை மாதிரி மாறு வேஷத்துல இருக்கிற ஒரு உண்மையான அவதூதர். இவரு கண்டிப்பா ஒரு ஆன்மீக புயலை கிளப்புவாரு அப்படின்னு சொன்னாரு. இந்தியாவோட 2 பெரிய ஆன்மீக சக்திகள் சந்திச்சுக்கிட்ட அந்த தருணம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்கதுங்க. அன்பான ஆன்மீக தேடலாளர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த விளக்க பதிவு உங்களை நிச்சயமா ஒரு ஆன்மீக உலகத்துக்கே கூட்டிட்டு போயிருக்கோன்னு நான் முழுமையா நம்புறேன்.
பாமாகேபாவோட வாழ்க்கை நமக்கு பக்தியோட ஆழத்தையும் எப்படி எதையும் எதிர்பார்க்காத அன்பை கொடுக்கணும்னு கத்துக் கொடுக்குது. இந்த ஆன்மீக பயணம் உங்க மனசை தொட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம @divinevibes39 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையான ஆன்மீக தேடல்ல இருக்கிற நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க.